ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. இந்த நாளிலும் தேவனோடு இடைப்பட போற நீங்கள் யாவரும் தேவனுக்கு சாட்சிகள். Hallelujah. நீங்கள் யாரும் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எடுத்து வாசிங்கள். ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். ஏசாயா 43:12. யாராவது ஒருவர் வாசிங்க. உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சாட்சிகள்? யார் சாட்சிகள்? நீங்களே சாட்சிகள். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் தேவன். அவர்தான் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தவர். அவர்தான் மேசியா. அவர்தான் மனுக்குள்ள பாவங்களுக்காய் சிலுவையில் மரித்தவர். அவர்தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். அவர்தான் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கு யார் சாட்சிகள்? நீங்கள் தான் சாட்சிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தான் சாட்சிகள். தேவன் உங்களை சாட்சிகளாய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று தேவன் உங்களை தம்முடைய கிருபையால் நிரப்பினார். இன்றைக்கு தேவன் உங்களை சாட்சி பகிரும்படிக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. மாறப்படுத்தின காரியத்துக்குள் மாத்திரம் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தான் சாட்சிகள். என்ன சாட்சிகள்? இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை சொல்லுகிற சாட்சிகள். எங்க போய் சொல்ற சாட்சி? தினகரன் கூட்டத்துல போய் சொல்ற சாட்சி, கூட்டத்துல போய் சொல்ற சாட்சி. அதுவா? தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். தேவன் எனக்கு நன்மை செய்தார், தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார் என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். சாட்சினா என்ன? இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிவிப்பதுதான் சாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே மெய்யான தேவன், அவரை அன்றி வேறொரு தேவன், அதுதாங்க சாட்சி. அல்லேலூயா. அதான் சொல்ற, நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். அல்லேலூயா. அவரே தேவன், இஸ்ரவேலின் தேவனே தேவன் சொல்லி எலியா சொன்னார். இஸ்ரவேலின் தேவனே, மற்றெல்லாம் கர்த்தரே. இஸ்ரவேலின் தேவனே தேவன், அப்படிதான் சொன்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாங்க சாட்சி. அதான் சாட்சி. உங்களை தேவன் சாட்சியாய் வைக்கிறார். நீங்க போய் மத்தவங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் ஹேண்டிகேப். அவரு ஹேண்டிகேப். அரசாங்கத்தின் மூலமா அவர் பிழைப்பு நடத்தும்படி அவருக்கு கடை வைத்து கொடுத்திருக்காங்க. லோன் போட்டு ஒரு கடை வச்சு அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து சிஎஸ்ஐ மெம்பர் தான். நான் நடத்துகிற கூட்டத்துக்கு அடிக்கடி வருவார், கலந்து கொள்வார். ஒரு முறை வந்திருந்த பொழுது கர்த்தர் அவரை பலமாய் நிரப்பினார். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றார். கர்த்தருடைய தொடுதலை உணர்ந்தார். அன்றைக்கு தன்னை முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தை அவரோடு இடைப்பட்டது. அன்று முதல் தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்தார். அர்ப்பணித்து விட்டார். அடுத்த கூட்டத்துக்கு அவர் வரல. அடுத்த கூட்டத்துக்கு வந்த பொழுது ஒரு சாட்சி சொன்னார். வந்து போன கூட்டத்துக்கு முந்தின கூட்டம் வந்திருந்த பொழுது, தேவன் என்னை அபிஷேகித்தார், இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். நான் கடை வச்சிருக்கிறேன், என்னுடைய கடையில அதிகமா வியாபாரம் ஆகிறது சிகரெட்டு, பாக்கு, இதுதான் அதிகமா வியாபாரம் ஆகும். நான் என்னைக்கு நான் என்ன கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கு அதெல்லாம் என் கடையில இருந்து நான் எடுத்து போட்டேன். அன்னைக்கு அதெல்லாம் என் கடையில இருந்து நான் விற்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் என்ன செய்யறதுல விற்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அதுலதான் அதிகமான லாபம் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் கர்த்தருக்கு என்ன செஞ்சு நானு
எடுத்து போட. இன்னைக்கு அநேகர் ஏன் நீ விற்க மாட்டேன் வித்துட்டு இருந்தியே, ஏன் விற்க மாட்டீங்கன்னு கேட்கும் பொழுது நான் கர்த்தரை குறித்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இன்னொரு நபரையும் இருக்கிற கூட்டத்துக்கு ஒரு கூட்டி கொண்டு வந்திருந்தார். ஹல்லேலூயா. இதுதான் சாட்சி. இதுதான் என்னது? சாட்சி. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் அதுலதான் லாபம் அதிகம், ஆனால் அது என்ன கர்த்தருக்காக நான் என்ன செய்யறேன்? அவர் சொல்லிட்டு உடனே சொன்னாரு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல மற்றவர்களும் பாவத்தில் விழக்கூடாது என்ன செஞ்சேன்? எடுத்துட்டேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதுதான் சாட்சி. நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு சாட்சியா இருக்கிறோமா? மற்றவர்களோடு கூட போய் இயேசுவை நாம் அறிவிக்கிறோமா? தேவன் இன்றைக்கும் நேற்றும் உங்களை நம்முடைய வல்லமையால் நிரப்பி இருக்கிறார். நீங்க போய் சாட்சி பகிர்வீங்களா? இயேசுவை குறித்து சொல்லுவீங்களா? தேவனுடைய மகத்துவத்தை குறித்து சொல்லுவீங்களா? இந்த வானத்தின் பூமி அவர்தான் படைத்தார், அவர்தான் உன்னை உண்டாக்குனாரு, அவர்தான் உன்னை உருவாக்குனாரு, அவர்தான் உன் கூட இருக்கார். நீங்க சாட்சி பகிர்வீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு எதுக்கு பிரதர் அந்த வேலை? எனக்கு எதுக்கு பிரதர் அந்த வேலை? அதுக்கெல்லாம் பாஸ்டர் இருக்காரு, அதுக்கெல்லாம் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் யார் இருக்கா? யார் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற வேலை அதுதான். என்ன சொல்றாங்க? பிரதர் நாங்க எதுக்கு சபைக்கு ஆள் சேர்க்கணும்? அதுதான் பாஸ்டர் இருக்காருல்ல, பாஸ்டர் அதை செய்வாரு. ஹல்லேலூயா. பாஸ்டர் யாரு? வேதத்தின் பிரகாரம் அவர் யாரு? அவர் யாரு? மேய்ப்பன். அவர் யாரு? மேய்ப்பன். அப்ப நம்ம யாரு? யார் குட்டி போடுவா? ஆனா இன்னைக்கு யார குட்டி போட சொல்லிட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? தேவன் உங்களோடு கூட தெளிவாக இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆடுகளாகி நீங்க தான் என்ன செய்யணும்? குட்டி போடணும். நீங்க தான் ஆத்மாவை கொண்டு வரணும். நீங்க தான் மத்தவங்க போய் சாட்சி சொல்லணும். நீங்க தான் சாட்சி பகிரணும். நீ சாட்சி பகிரணும்னா ஆண்டவருடைய கேள்வி கேட்பாரு. நான் உன்னை ரட்சித்தனே, நான் உன்னை வேறு பிரிச்சனே, நான் உன்னை அபிஷேகத்தை எனக்கு உனக்கு தந்தனே, நீ என்ன செய்த எனக்கு கேட்பாரு. ஹல்லேலூயா. 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 அவர் வேலை உங்களை மேய்க்கிறது, உங்களுக்கு சரியான ஆதாரத்தை கொண்டு கொடுக்கிறது, உங்களை சரியா தண்ணி கட்டுறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய சபையில ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? தொடர்பு இல்லாம சண்டையா தான் போயிட்டு இருக்கு. அதனால அநேக சபைகள் இன்றைக்கு வளராமல் நின்று கொண்டிருக்கிறது. அநேக சபைகள் வளராமல் நின்று கொண்டிருக்கிறது. அநேக சபைகள் வளர காரணம் என்ன? காரணம் என்ன? அவங்க மற்றவங்க சாட்சி பகிர்றாங்க, சபை வளருது. ஐயா நீங்க சொல்லலாம், அவங்க சபையில 4000 ஆத்துமா இருக்கு, இவங்க சபையில 40,000 ஆத்துமா இருக்கு, இவங்க சபையில 1000 ஆத்துமா இருக்கு. காரணம் என்ன? அவங்க போய் சாட்சி பகிர்றாங்க, இயேசுவை குறித்த சாட்சியை சொல்றாங்க. அங்க சபை வளருது. இங்க ஏன் சபை வளரல? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யல. அதான் சபை வளரல. சபை வளரணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். நீங்க என்ன செய்யணும்? சாட்சி பகிரணும். இயேசுவை கொடுத்தான காரியங்களை மற்றவர்கள் சொல்லணும். நம்ம ரட்சிக்கப்பட்டதே பெரிய விஷயமா இருக்கு. அடுத்தவங்க போய் எங்க சொல்றது? நம்மளே இங்க ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹல்லேலூயா. 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 நீ செய்ய வேண்டிய வேலை செய். உனக்காய் இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீ இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டிருக்காய்? உனக்காக இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீ இன்னைக்கு என்ன செய்துட்டு இருக்க? இயேசுவுக்காக. இயேசு நமக்கு கொடுத்த பெரிய கட்டளை என்னங்க? கட்டளை என்னங்க? யாவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீசராக்குங்கள். அதானே சொன்னாரு. அதை நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதன்படி நம்ம செய்கிறோமா? அதன்படி நம்ம நடக்கிறோமா? மற்றவர்கள் இயேசுவை காண்பிக்கிறோமா? இயேசுவை குறித்து சொல்ல முடியலையா? ஒன்னே ஒன்று சொல்லுங்க, சர்ச்சுக்கு வாங்கினாவது கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைங்க. சர்ச்சுக்கு வாங்கினாவது கூட்டி கொண்டு வந்து உட்கார வைங்க. கர்த்தர் அவரோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை, மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டிய காரியத்தை, மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டிய காரியத்தை நாம் அறிவிக்காமல் இருப்பதினாலே அவரே கிரியை செய்ய வேண்டியதா இருக்கிறது. நீங்க போய் ஒருத்தருடைய இயேசுவை சொல்லுங்க,
அப்பா இயேசுதாப்பா உண்மையான தெய்வம், நீ சபைக்கு வாப்பான்னு சொல்லுங்க போதும், அங்க ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நீங்க போய் பெருசா லெக்சர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெருசா போய் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே மெய்யான தெய்வன், அவர்தான் இந்த வானத்தை பூமியை படைத்தவர், அவர்தான்ப்பா உன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தவர், அவர்தான்ப்பா உன்னை ரட்சிக்கிறவர், அவர்தான்ப்பா உன்னை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறவர் என்று சொல்லுங்க. அவங்க வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தான் சாட்சிகள், நீங்க தான் சாட்சிகள். நம்ம சாட்சியா இருக்கிறோமா? இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5:10. தேவனுடைய குமாரனுக்கு விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை விசுவாசிக்கிறவன் தனக்குள்ளே சாட்சியை. அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தனக்குள்ளே இந்த சாட்சியை வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம சொல்றதா இல்ல, நமக்குள்ளே வச்சு நமக்குள்ளே எல்லாம் போட்டோம். ஆண்டவர் உதாரணமா சொன்னார். ஒருத்தனை கூப்பிட்டு 2 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தனை கூப்பிட்டு 5 தாளந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு எஜமான் எங்க போயிட்டாரு? தூரதேசம் போயிட்டாரு. திரும்பி வந்தாரு, கொடுத்த மண்டெல்லாம் கலெக்ட் பண்ணாரு. கொடுத்த எல்லார்ட்டையும் என்ன செஞ்சாரு? கலெக்ட் பண்ணாரு. எல்லாரும் அதிகமான கொடுத்தாங்க. 10 கொடுத்தவன் 15 கொடுத்தா, 5 கொடுத்தவன் 10 கொடுத்தா, 20 கொடுத்தவன் 20, நிறைய கொடுத்தாங்க. 2 கொடுத்தவன் என்ன செஞ்சான்? 2 மட்டும் கொடுத்தான். அவன் சொன்னா, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், நீர் கடினம் உள்ளவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இல்லையா? இப்படித்தானே சொன்னாவ. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த காசை என்ன செஞ்சிருக்கலாம்? காசுக்காரர்கள வட்டிக்காரரிடத்தில் கொடுத்திருந்தா கூட உனக்கு ஒரு பணமாவது கிடைச்சிருக்குமே. நீ ஏன் அதை செய்யாம விட்டு இவனத்துக்கு எங்க போடுங்கன்றாரு? அக்னியில போடுங்க. எங்க போடுங்க? ஆண்டவர் உனக்குள்ள அந்த சாட்சியை வச்சிருக்கிறாரு. நீ இயேசுவை விசுவாசித்தா உனக்குள்ள அந்த சாட்சி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள அந்த சாட்சி இருக்கிறது. ஆண்டவரிடம் வருகிற பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பாரு, உனக்காக நான் சிலுவையில எல்லாத்தையும் செய்து முடிச்சேன், உனக்காக உன்னுடைய பாவத்துக்காக நான் சிலுவையை சுமந்தேன், என் ரத்தத்தை சிந்தி உன்னை கழுவி மீட்டெடுத்தேன், எனக்காய் நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் மீட்டிங் நடத்தினேன், மீட்டிங்காக காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நீங்க எதை கொண்டு போவீங்க? உலகத்தான் சொல்றான், நான் வெறுமையாய் வந்தேன், வெறுமையா போகிறேன். நான் சொல்றேன், நம்ம வெறுமையா வந்தோம், போகிற போது வெறுமையா போக மாட்டோங்க. கர்த்தருக்காக நம்ம எதெல்லாம் செய்தோமோ அதெல்லாம் நம்ம கூட நம்ம கொண்டு போவோம். அல்லேலூயா. இயேசுவுக்காய் நாம் எதெல்லாம் செய்கிறோமோ, இயேசுவுக்காய் நாம் எத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தோமோ, எத்தனை ஆத்துமாக்களை இயேசுவோடு வழி நடத்தினோமோ, அவங்க எல்லாம் நம்முடைய கணக்குலங்க வந்து நிற்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வெறுமையா போக மாட்டோம். கிறிஸ்தவர்களாகி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெறுமையா போக மாட்டோம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த சாட்சியை நீங்க சொல்லாம மற்றவங்களுக்கு இயேசுவை அறிவிக்காம இருந்தா, இயேசு கேட்கிற போது நீங்க என்ன செய்வீங்க? இயேசுக்காய் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த சாட்சி இயேசு உங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசிக்கிறபடினாலே அந்த சாட்சி உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அதை மற்றவங்களுக்கு காண்பீங்க, அதை மற்றவங்களுக்கு காண்பீங்க. மற்ற ஆத்துமாக்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். நீங்களே தேவனுக்கு சாட்சி, நீங்களே தேவனுக்கு சாட்சி. யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. நாம் செய்த எல்லாவற்றையும் சாட்சி சொன்ன அந்த இஸ்ரவேலுடைய வார்த்தையை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள்.
ஸ்திரீயை குறித்து நமக்கு தெரியும். சமாரியா ஸ்திரீ தண்ணி எடுக்க கிணத்தண்டையில போனார். அங்க இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருந்தார். அவரோடு பேசினார், அவளோடு பேசினார், அவருடைய காரியத்தை வெளிப்படுத்தினார். ஓடி வந்து ஊரில் உள்ள ஜனங்களுக்கு சொன்னார், எனக்கு நடந்த எல்லாவற்றையும் வாழ்க்கையில் ஒருவர் எனக்கு அறிவித்தார், அவர்தான் மேசியாவோ என்று சொன்னார். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் அவர்கிட்ட வந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஸ்திரீ போய் சொன்ன சாட்சி, இந்த ஒரு ஸ்திரீ போய் சொன்ன சாட்சி ஊரில் உள்ள எல்லா ஜனங்களையும் இயேசு மண்டையிலே கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போய் சொல்றீங்களா, என்னோட இயேசு இருக்கிறார், என் வாழ்க்கையில நான் இப்படி இருந்தேன், இயேசு என்னை மாற்றினார், இயேசு என்னை ஆசீர்வதித்தார் என்று மற்றவங்களை போய் சொல்றீங்களா? நான் இன்னைக்கு சமாதானமா இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருப்பதனால எனக்கு சமாதானம் போய் நீ சொல்றியா? நீங்க சொன்னாதான் மத்தவங்க இயேசுவிடத்துல வருவாங்க. நீங்க சொல்லாத வரைக்கும் இயேசுனுடைய சுவிசேஷம் என்ன செய்யாது? இந்த பூமியின் கடைசி பரியந்தம் என்ன செய்யாது? போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த ஸ்திரீ எப்பவுமே உண்மை பேசுறவளா தான் இருந்திருப்பா. பாவியா இருந்தாலும் பொய் பேசுறவளா இருந்திருக்க மாட்டான். அப்படி பொய் பேசுறவளா இருந்தா அவருடைய வார்த்தையை கேட்டு ஊர் ஜனங்களா வந்திருப்பாங்களா? வந்திருப்பாங்களா? இவன் எப்பவுமே பொய் சொல்றான், இன்னைக்கு என்ன சொல்லிட்டா? பொய் சொல்லிட்டான்னு போயிருப்பாங்க. இவன் எப்பவும் உண்மை பேசுறவள, பாவியா இருந்தாலும் எப்பவும் உண்மை பேசுறவளா இருந்திருக்கா. அதனாலதான் அவன் சொன்ன உடனே எல்லாம் எங்க வந்துட்டாங்க? இயேசுவிடத்துல வந்தார்கள். அல்லேலூயா. உங்களை பத்தி இந்த பிரதர் எப்பவும் பொய் சொல்லுவார், இந்த சிஸ்டர் இவங்க சொல்ற 100க்கு 100 உண்மையே இருக்காது. அப்படி இருக்கமா? நம்ம அப்படி இருக்கோமா? நீங்க அப்படி இருக்கீங்களா? யோசிங்க. இவங்க பேசினா எப்ப பேசினாலும்பா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதுல ஒண்ணுமே இருக்காதுப்பா. அப்படி இருக்கிறோமா? அந்த சமாரியா ஸ்திரீ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. ஒரு சொன்ன வார்த்தை நிமித்தம் ஊர் ஜனங்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் வந்தார்கள், இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரே ஒரு சாட்சி. சபையில நீங்க வந்து சாட்சி சொல்வது மிக சந்தோஷமான காரியம். அதை காட்டு உங்க நண்பர்களுக்கு போய் சொல்லுங்க, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லுங்க, இயேசுதான் மெய்யான தேவன், அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் குடும்பம் சந்தோஷமா இருக்கு, அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் குடும்பம் சமாதானமா இருக்கு, அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் குடும்பத்தில் செழிப்பு இருக்கு, அவர்தான் மெய்யான தேவன் போய் சொல்லுங்க. அப்ப அவங்க சபைக்கு வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார், நம்முடைய கிருபையை உங்கள் மீது ஊற்றி இருக்கிறார். இன்னைக்கும் தேவன் தம்முடைய வல்லமையால் நிரப்பியிருக்காரு. நீங்க போய் ஒரு வார்த்தை ஒரு சாட்சி சொன்னா போதும், இந்த தேவன் கிரியை செய்வார், ஜனங்கள் வருவாங்க. அல்லேலூயா. இந்த சபை நிரம்பி வழியும், இந்த சபை நிரம்பி வழியும். அநேக ஆத்துமாக்களை தேவனை கொண்டது வைப்பார். இந்த பகுதியிலும் இயேசுவுக்கு அநேக ஆத்துமாக்கள் உண்டு. ஏன் அவங்க எல்லாம் வரல? நீங்க போய் சொல்லல. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் எப்படி சொல்லப்படுமா? எப்படி சொல்லப்படும்? சாட்சியாக சொல்லப்படும். இந்த சுவிசேஷம் சாட்சியாய் சொல்லப்படும் போது முடிவு வரும். என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கை முறையே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முறையே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருக்கணும். நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை இருந்தா எப்படிங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க? உங்க குடும்பத்துக்குள்ளே போராட்டம் இருந்தா எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க? உங்க குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாத நிலைமை இருந்தா எப்படி மற்றவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க? இது நம்முடைய குடும்ப சாட்சியா இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும் நம்முடைய குடும்ப சாட்சியா இருக்கா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்னதான் குதிச்சாலும் என்னதான் உருண்டாலும் சாட்சி வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சாட்சியா இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். நீங்க சாட்சியா இருக்கணுங்கிறதுக்கு தான் தேவன் உங்களுக்கு நம்முடைய பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா,
ஆனா அதெல்லாம் பெற்றுக்கொண்டு நாங்க பாட்டுல தான் இருப்போம், நாங்க பாட்டுல தான் இருப்போம் நீங்கன்னா அந்த பரிதாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சுவிசேஷத்தை நாம் சாட்சியாய் அறிவிக்கணும். நம்முடைய வாழ்க்கை முறையே அதை சாட்சியா சொல்லணுங்க. நம்ம போய் சொல்றவங்க நம்ம வாழுகிற முறையை பார்த்தாலே அவங்க தேடி வரணும். நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய நண்பர்களா எனக்கு வைத்த பேர் என்ன தெரியுங்களா? ஞானவான். என்ன பேரு? அவனுக்கு மட்டும் அறிவு வந்துருச்சு, அவனுக்கு மட்டும் புத்தி வந்துருச்சா, எல்லாத்தையும் விட்டு இயேசுவுக்கு பின்னாடி போறான்னு சொன்னாங்க. ஆனா அதே நண்பர்கள் இன்னைக்கு எனக்கு போன் பண்ணிட்டு, என் வீட்டுல இந்த பிரச்சனைடா, எனக்காக ஜெபம் பண்றா, எனக்காக ஜெபம் பண்ற, நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா, நீ ஜெபம் பண்ண எனக்கு நடக்கும்டா. கடந்த மாசம் ஒரு நண்பன் எனக்கு போன் பண்ணியிருந்தான், டேய் நான் இந்த ஒரு வேலைக்காக போறேன், அந்த வேலை எனக்கு சக்சஸ் ஆகும்படி எனக்காக ஜெபம் பண்றான். நான் கிறிஸ்தவன் கிடையாது. யாரு கிடையாது? கிறிஸ்தவன் கிடையாது. எனக்காக ஜெபம் பண்றான்னு சொல்றான். என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கை முறை சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் உங்களுக்கு வந்து சொல்றாங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க சாட்சியா வாழ்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாட்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? சாட்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? இயேசுவின் சுவிசேஷத்தை சாட்சியா அறிவிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை முறை சாட்சியா இருக்கிறதா? இந்த சபை ஏன் வளரல? இந்த சபை ஏன் வளர்ச்சி அடையாம இருக்கு? நீங்க போய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யல. இந்த சபையில் அங்கத்துல இருக்கிற உங்களோட நான் பேசுறேன். இந்த சபையில் அங்கத்துல உங்களோட தேவன் பேசுகிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நாம் போய் மற்றவங்களுக்கு இயேசுவை காண்பிப்பேன்னு சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த சபை நிரம்பி வழியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க செய்யற வேலையை செய்யுங்க. கர்த்தர் அவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை திருப்புங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பேன்னு சொன்னாரா? இருப்பீர்கள் சொல்றாரா? அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? சாட்சிகளாகவே இருப்பீர்கள். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்கள் மீது வருகிற பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்கள் மீது வருகிற பொழுதுதாங்க நீங்க இயேசுவுக்கு சாட்சியா இருக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போன பொழுது அவர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். மற்ற எல்லா சீசனும் ஒளிஞ்சிட்டாங்க. பேர் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக வந்தான். அந்த இடத்துல அவனுக்கு விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிச்சாங்க? நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தானே? அப்ப அவன் சொன்னா, எனக்கு இயேசுனா யாருனே தெரியாதுப்பா, இயேசுனா எனக்கு யாருனே தெரியாதுன்னா. அதே பேதுரு நீங்க அடுத்த அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாங்க, மேசியாவான கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று சொன்னார். அல்லேலூயா. இது எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவன் மீது இறங்கினபடினாலே அவன் தைரியமாய் சாட்சி பகிர்ந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தைரியமாய் சாட்சி பகிர்ந்தான். எப்பொழுது? ஆவியானவருடைய பலன் அவன் மீது இறங்கின பொழுது. அதுக்கு முன்னாடி ஓடி ஒளிந்தான், யாரும் தெரியாதுன்னு சொன்னா, மறுதளித்தான். ஆவியானவர் இறங்கினார். அந்த யூத ஜனங்களுக்கு முன்பாக தைரியமா எழுந்து சொல்லுகிறார், நீங்க கொலை செய்தீங்க, அவர் உயிரோடு எழுப்பினார், தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று தைரியமா சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம்ம மீது வரும் பொழுதுதான் நம்ம சாட்சியா நிற்க முடியும். அவருடைய பலன் இல்லாம நம்ம சாட்சியா பூமியில நிற்க முடியாது. அவருடைய பலன் இல்லாமல் நம் சாட்சியா இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்குத்தான் எல்லா ஊழியக்காரரும் சொல்றாங்க, நீங்க அபிஷேகத்தை என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க இயேசுவுக்கு சாட்சியா நிற்க முடியும். அப்பதான் நீங்க இயேசுவுக்கு உகந்த ஒரு சாட்சியா நிற்க முடியும். இல்லைன்னா இயேசுவுக்கு சாட்சியா நிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசுவுக்கு சாட்சியா நிக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு அந்த பலனை பெற்றுக்கொண்டான். அடுத்து பகிரங்கமா சொன்னான். அவனை சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க. அதை பத்தி அவன் கவலைப்படாம நல்லா தூங்கி எந்திரிச்சான். மரணத்தை கொடுத்த பயம் இல்லை. அவன் தைரியமா சொன்னான், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவா, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவா, நீங்களே யோசித்துக்கோங்கன்னு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அவங்களே யோசித்தாங்க, இவன் மீன் பிடிக்கிற வந்தாங்க, இவன் படிப்பறிவில்லா, எப்படி தைரியமா பேசுறா, இந்த தைரியம் எங்க இருந்து வந்து அவங்களே யோசித்தாங்க. எங்க இருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானுடைய பலன். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம்ம மீது வரும் பொழுதுதான் நாம் சாட்சி பகர முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுக்கு சாட்சியா இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் தேவனுக்கு சாட்சியா இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் தேவனுக்கு சாட்சியா இருக்க விரும்புறீங்க? எழுந்திருந்து நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன்.